குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மே 4 2026 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதற்கான பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 234 பேரவை தொகுதிகளுக்கு பதிவான வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்காங்க. எல்லா பணிகளும் தயாராக இருக்குது. மொத்தம் 4.84 கோடி வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பதிவாயிருக்கு. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையானது மட்டும் தான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக உலக சமத்துவமின்மை அறிக்கை 2026 அப்படின்ற தரவுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. பாரிஸில் செயல்படும் உலக சமத்துவமின்மை ஆய்வகம் பொருளாதார அறிஞரான லூகாஸ் சான்சல் ரெக்கார்டு மற்றும் ரிக்கார்டோ கோமஸ் கெராரா, ரோடாவை மொரிஷிப், தாமஸ் பிக்கெட்டி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் உதவியோடு தயாரித்த இந்த உலக சமத்துவமின்மை அறிக்கை 2026 வருமானம், சொத்து, பாலினம், வாங்கும் திறன் உள்ளிட்ட உலகளவில் இந்தியாவில் அதிகளவில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்க. அடுத்து 2022, இப்போ 2026 வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கு. உலக மக்கள் தொகையில் 10% நபர்களின் வருமானம் மீதமுள்ள 90% மக்களின் வருமானத்தை காட்டிலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகில் 53% வருமானத்தை முதல் 10% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்காங்க. முதல்ல 10 செல்வந்தர்களிடம் உலகின் சொத்து மதிப்புகள் 75% இருக்குது. அவர்கள் முதல் 1% செல்வந்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா 37% சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஓகேங்களா? மக்களில் பாதி பேர் வைத்துள்ள சொத்துக்களை விட இது 18 மடங்கு அதிகமாக கருதப்படுது. ஓகேவா? அடித்தட்டில் வாழும் 50% மக்களின் சொத்துக்கள் வெறும் 2% மட்டுமே. ஓகேங்களா? அதில் 60,000 நபர்கள் கையில் உலகின் பாதி பேரின் சொத்துக்களை காட்டிலும் 3 மடங்கு அதிகமான சொத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? உலகின் சொத்துக்களில் இந்தியாவின் பங்கு வந்து பார்த்திங்கன்னா 4%லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 6% இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்திற்கு காரணமான கார்பன் வெளியேற்றத்தில் உலகில் ஏழ்மையான 50% மக்களின் பங்கு வெறும் 3% மட்டும்தான். ஓகேங்களா? அதேமாரி முதல் 10% செல்வந்தர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 77% கார்பன் உமிழ்வுக்கு காரணம். ஏன்னா இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க அதுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஊதியம் இல்லாமல் வீட்டு வேலை செய்யும் நேரத்தை சேர்த்தால் பெண்களின் வாராந்திரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சராசரி 53 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதேமாதிரி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 43 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 1990க்கு பிறகு உயரவே இல்லை என்பதுடன் அவர்கள் சேமிப்பு திறன், அரசியல் பங்கேற்பும், தொழில் வாய்ப்புகளையும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அதாவது பெண்களுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி அவங்களோட ஊதிய உயர்வும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அதிகரிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முதல் 10% பணக்காரர்கள் நாட்டின் மொத்த வருமானத்தில் 58% ஈட்டுகின்றனர். கீழ்மட்டத்தில் இருக்கும் 50% மக்கள் வெறும் 15% வருமானத்தை மட்டுமே ஈட்டுறாங்க. ஓகேங்களா? நாட்டின் மொத்த சொத்துக்கள் 65% சொத்துக்கள் மேல்தட்டு மக்கள்கிட்ட தான் இருக்குது. முதல் 10% பணக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதை அவர்களில் 1% பணக்காரர்கள் மட்டுமே 40% சொத்துக்களை வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10% சொன்னோம் இல்லையா, அந்த 10% வந்து பார்த்திங்கன்னா 65% சொத்து வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற 1% இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 40% சொத்துக்களை வச்சுருக்காங்க. மிச்சம் இருக்க அந்த 9% தான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ். ஓகேங்களா? 25% வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. உலக சராசரியாக 34% விட மொத்த உழைப்பாளர் வருமானம் 18% மட்டுமே. பெண் தொழிலாளர்கள் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது தொழிலாளர்கள் சந்தையில் பெண்களின் பங்கேற்பு 15.7% மட்டுமே. கடந்த 10 ஆண்டுகளில் இதில் எந்த முன்னேற்றமும் ஏறலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதில் ஷேர் பண்ணுறேன். பட் இதுலேருந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது தமிழகத்தில் மட்டும் இல்லைப்பா, கேரளம், மேற்குவங்காளம், அஸ்ஸாம் அனைத்து மாநிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாக்கு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்தது கர்நாடகா மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த கேலக்ஸை என்னும் புத்தாக்க நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். இது வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி அப்படின்ற செயற்கைக்கோள் ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க. அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய பால்கன் 9 அப்படின்ற ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியிருக்காங்க. உலகின் முதல் ஆட்டோசார் செயற்கைக்கோள் அப்படின்ற சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டு. ஓகேங்களா? ஆட்டோசார் செயற்கைக்கோள் வந்து ஒன்றும் இல்லைப்பா, மின் ஒளியியல் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார் மூலம் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் இல்லாமல் செயற்கை துளை ரேடார் சென்சார், இந்த 2 சென்சாரையும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஹை டெஃபினிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஓகேங்களா? மின் ஒளியியல் சென்சார் மூலம் சூரிய ஒளி மற்றும் தெளிவான வான் சூழலில் உயர் தெளிவுத்திறன் கொண்ட புகைப்படங்களை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுக்க முடியும்.
அதேபோல் செயற்கைக்கோள் துளை ரேடார் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் மூலம் ரேடார் துடிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி அனைத்து காலநிலை மற்றும் நேரங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம் எடுக்க முடியும். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இரட்டை பயன்பாடு பொதுமக்கள் இராணுவ ரீதியிலான பயன்பாடு ரெண்டுக்குமே பயன்படுத்துகிறாங்க. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு, வேளாண், பேரிடர் மேலாண்மை, கடல்சார் கண்காணிப்பு, உட்கட்டமைப்பு திறன் உள்ளிட்ட வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடத்துக்கு அந்த துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படும் சொல்லியிருக்காங்க. திருஷ்டி திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் 10 செயற்கைக்கோள்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக விரிவுபடுத்தி இந்தியாவுக்கான வலுவான தற்சார்பு புவி கண்காணிப்பு உட்கட்டமைப்பு உருவாக்குவதே எங்களின் நோக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது ஒரு தனியார் நிறுவனம். அதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி பிரதமரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த லைன் அப்படியே உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் அது வந்து இந்தியா தான் இருக்குது. அதுதான் இந்த செயற்கைக்கோள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தனியார் துறையால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய செயற்கைக்கோள் இப்போ வரைக்கும் அவ்வளோதான் கணக்கு. இதுக்கப்புறம் வேறு நிறுவனங்கள் பெருசாக கூட உருவாக்கலாம். சரிங்களா. அடுத்தது கிளாட் மித்தோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு இது ஒரு ஏஐ. ஓகேங்களா. இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிழைகளை வந்து பார்த்திங்கன்னா கண்டறியக்கூடிய ஒரு ஏஐ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்கிங் செக்டரில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ சப்போஸ் ஒரு எதிரி கையில் கிடைக்கிது அப்படின்னா ஒரு பேங்கிங் செக்டரே வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இணைய வழி பாதுகாப்பு செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதியில் இந்தியா 0-3 என்ற செட் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸிடம் தோல்வி கண்டு வெண்கல பதக்கத்துடன் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறி இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் நடைபெற்ற களிமண் தரை மாஸ்டர் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிட் ஓப்பன் இத்தாலியினுடைய யானிக் சின்னர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. உலகின் நம்பர் 1 வீரர் அப்படின்னு அறியப்படுறவர். ஓகேங்களா. யானிக் சின்னர் 1000 புள்ளிகள் கொண்ட 5 மாஸ்டர்ஸ் போட்டிகளில் அடுத்தடுத்து சாம்பியன் பட்டலான முதல் வீரர் அப்படின்னு பெருமைக்குரியவர். ஓகேங்களா. அந்த போட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையில்லை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகளிர் இரட்டை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா செக் குடியரசினுடைய கேத்ரினா சினியாக்கோவோ அமெரிக்காவினுடைய டெய்லர் டொன்சென்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. ஆடவர் இரட்டை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனுடைய ஹென்ரி பேட்டன், பின்லாந்தினுடைய ஹேரி ஹோலியை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஒரு முக்கியமானது கோவை மாவட்டம் புலுவப்பட்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோலப்பாளையம் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா மூலக்காடு பகுதியில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடல்சார் தொல்லியல் மற்றும் பண்டைய கால வரலாற்றுத்துறை தலைவரான பேராசிரியர் செல்வகுமார் தலைவரான குழுவில் வந்து பார்த்திங்கன்னா 2021-2024 அங்கே ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. இப்போ 3வது முறையாக 2026 மேற்கொள்கிறாங்க. இந்த மேற்கொள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா கீழடிக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்த புதிய கற்கால பொருட்கள் மற்றும் 2 குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இத்துடன் வந்து பார்த்திங்கன்னா மான், ஆமை, ஆடு, மாடு போன்றவற்றின் எலும்புகள் மற்றும் காண்டாமிருகத்தின் கால் எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த குழிகளில் அம்மி போன்ற அரவை கற்கள், தானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது மட்டும் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது புலுவப்பட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை மோலப்பாளையம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தான். எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.